ஹலோ பேஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம போது இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் பேரதிர்ச்சியில இருக்கிற ஒரு விஷயம் தான் கேரளா வயநாடு நிலச்சரிவு சம்பவம். இந்த சம்பவத்துல ஏகப்பட்ட பேர், இதுவரையும் 300க்கும் மேற்பட்ட பேர் மண்ணுல புதைஞ்சு இறந்துட்டாங்க. 1000க்கும் மேற்பட்டவர் காணாம போயிருக்காங்க. அப்படின்றதுதான் பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலா இருந்திருக்குது. இந்த சம்பவங்கள்ல ஒவ்வொரு நிகழ்வும் கேட்கும் போது நெஞ்சம் பதறுது. இன்னும் நம்ம நெஞ்சில திக் திக் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்திருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், மொத்த குடும்பம் மண்ணுக்குள்ள போயிட்டு தனியாக நிற்கும் திருமண பெண் ஸ்ருதி. சரி, என்ன நடந்தது? வயநாட்டில் நடந்த நிலச்சரிவுல ஏகப்பட்ட மக்கள் மண்ணில் புதைஞ்சாங்க. மண்ணில் புதைஞ்சவர்களோட தனது உறவினர், அண்ணன், தம்பி, தங்க அப்படின்னு மண்ணில் புதைந்தவர்களோட உடல்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க உறவினர்கள். அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் மீட்பு குழுவினர், ஒரு பக்கம் ராணுவம் அப்படின்னு உடல்கள் தேடிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம உறவினர்கள் உயிருடன் மீண்டார்களா இல்லையா அப்படின்னு பல உறவினர்கள் தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஜேசிபி இயந்திரம் தோண்ட இடங்கள்ல கண்ணீரோடு காத்துட்டு இருக்காங்க. நிலச்சரிவு குறித்து அதை நேரில் அனுபவித்தவங்க பகிர்ந்துகிட்டது தான் பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து வராங்க. நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முந்தைய நாள் இரவு முண்டக்கையில அதி தீவிர மழை பெஞ்சது. அப்போது முண்டக்கை ஆறு கரைபுரண்டு ஓடிச்சு. இந்த பகுதியில் உள்ள வீடுகள்ல தண்ணீர் புகுந்து நாசமாக்கிச்சு. வெள்ளரி மலை, சூரல் மலை, காஷ்மீர் தீவு அப்படின்னு இந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. வேறு இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டாங்க. இவ்வளவு முன்னெச்சரிக்கை ஏற்பட நடந்து உருள்பொட்டல் இடத்துல ஏற்பட்ட நிலச்சரிவு உலகத்தை உலுக்கி இருக்கு. இந்த நிலச்சரிவுல சிக்கி பல குடும்பங்கள் வேரோடு அழிந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலச்சரிவு குறித்து சூரல்மலையை சேர்ந்த பேபி என்பவர் கூறுகையில, அதிகாலை 2 மணி முதல் நிலச்சரிவு ஏற்படுகையில மின்சாரம் இல்ல. இதனால பதற்றமான மனநிலை. சற்று மேல ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சோட கிரவுண்டுக்கு சென்றேன். அப்போது முண்டக்கை பகுதியிலிருந்து ஏதோ சத்தம் வரதை அறிந்து கொண்டேன். அந்த நேரம் அதிகாலை 2:30 மணி இருக்கும். சூரல்மலையை நோக்கி வேகமா நிலச்சரிவு ஏற்பட்டது. அதை கண்டு மக்கள் அங்கு இங்கு ஓடினாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா வெள்ளமலை அரசு பள்ளி மொத்தமா மண்ணில் புதைஞ்சது. அந்த ஸ்கூலுக்கு அருகே வசித்த சிவனனின் 9 பேர் கொண்ட குடும்பத்துல மூத்த மகள் சுருதியை தவிர எல்லோருமே மண்ணில் புதைஞ்சு மாண்டு போன சோகம் உலுக்கி எடுக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு. மேலும் அவர் கூறுகையில, சிவனன், அவரது மனைவி சபிதா, தந்தை பெமலப்பன், தாய் சாவித்ரி, மகள் சுருதி, ஸ்ரேயாவுக்கு வயது 19 ஆகியோர் எல்லாமே ஒரே வீட்டுல வச்சு வந்தாங்க. பக்கத்து வீட்டுல சிவனனின் சகோதரர், அவரது மனைவி மற்றும் மகள் வச்சுட்டு வந்தாங்க. 9 பேர் கொண்ட இந்த குடும்பத்துல சுருதி மட்டுமே தப்பிச்சாரு. சுருதி கோழிக்கூடு மிம்ஸ் மருத்துவமனையில பணிபுரிஞ்சு வராரு. ஸ்ரேயா கல்பாரா அரசு கல்லூரியில படிச்சு வந்தாரு. இந்த நிலையில் தான் நிலச்சரிவுல சுருதியின் குடும்பம் மொத்தமும் மண்ணில் புதைஞ்சு மாண்டிருக்காங்க. நிலையில் தான் மேம்பாடி அரசு ஆஸ்பத்திரியில வச்சிருந்த தனது தங்கையோட உடலை பார்த்து கதறி எழுதாரு சுருதி. இது அங்க இருந்தவர்கள் எல்லாருமே ஒரு கணம் உரைய வச்சுது சோகத்தில் ஆழ்த்திச்சு. சுருதிக்கு வரும் டிசம்பர் மாதம் திருமணம் நடத்துவதற்காக நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இந்த திருமணத்தை குடும்பத்தில் உள்ள அனைவருமே சேர்ந்து அழகா நடத்தலான்ட்டு திட்டம் போட்டாங்க. ஆனாலும் அதுக்குள்ளே இந்த சோக சம்பவம் நடந்திருக்கு. முக்கியமா சுருதியோட உடல் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. மீதமுள்ள 8 பேரோட உடலை தேடிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல எந்த ஒரு ஆசிரியருக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு துயரம் நேரக்கூடாது. வயநாட்டையே உலுக்கிய சம்பவம் இது. வயநாட்டுல மீட்பு பணிகளுக்கு இடையே நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான் இது. மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா தென்மேற்கு பருவமழை தொடங்கி மும்பை, கேரளா போன்ற பகுதிகளில் கனமழை பெஞ்சிட்டு வருது. மழை காரணமா மகாராஷ்டிரா, மும்பை போன்ற இடங்கள்லாம் நீர்ல மூழ்கிச்சு. அதே போல கர்நாடகாவிலும் பல இடங்கள்ல வெள்ளம் ஏற்பட்டது. இதனால காவிரி நீர்பிடிப்புல அதிக நீர்த்தேக்கம் ஏற்பட்டது. முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கும் இதனால அதிக தண்ணீர் திறக்கப்பட்டது. முக்கியமா கேரளாவில் கடந்த ஒரு வார காலமா மிகவும் அதிக கனமழை பெஞ்சிட்டு வருது. ஆலப்புழா, பாலக்காடு போன்ற பகுதியில் மிகவும் கனமழை பெஞ்சிட்டு வருது. அதே நேரத்தில் இந்த வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவால இதுவரை 300 பேருக்கு மேல பலியாயிருக்காங்க. 1000 பேருக்கு மேல காணாம போயிருக்காங்க. முக்கியமா அங்க ஏற்பட்ட நிலச்சரிவுல 3 கிராமங்கள் காணாமே போயிருக்கு. மேம்பாடி, முண்டக்காய் டவுன் மற்றும் சூரல்மலை போன்ற பகுதியில் முற்றிலும் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு. இதில் தான் இவ்வளவு பேர் பலியாயிருக்காங்க. 1000 பேர் காணாம போயிருக்காங்க. 3 கிராமங்கள் அப்படியே காணாம போயிருக்கு. இது தொடர்பா அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியான தகவல் சொல்றாங்க. அதன்படி முண்டக்காய் பகுதி முழுக்க களிமணால் செய்யப்பட்டது. களிமணால் கட்டப்பட்ட கிராமம். இது அப்படியே சரிஞ்சு சூரல்மலை கிராமத்துல விழுந்திருக்கு. இது இருக்கும் மண்ணு அப்படியே கரைஞ்சு சென்று எருவலஞ்சி என்ற ஆற்றுல கலந்து சுத்தமா ஆறு தடப்பட்டிருக்கு. அதன் மூலமா அருகில் உள்ள ஊர்களை புகுந்து புதிய திசையில தண்ணீர் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கிடையில் தான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா, வயநாட்டுல மீட்பு பணிக்கு இடையே நடந்த கொடூரமான சம்பவம் ஒன்று மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளை மீட்டிருக்காங்க. பெற்றோர்களை ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஊர் ஆட்கள் மூலமா அடையாளம் காணப்படுது. ஆனா குழந்தைகளை எந்த ஒரு அடையாளமும் காண முடியல. இதற்காக தான் அவர் படிக்கும் பள்ளியில் உள்ள ஆசிரியரை வரவழைச்சு அவர்கள் மூலமா அடையாளம் காணப்படுது. பொதுவாக ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை குழந்தைகளை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்களே தங்களது மாணவ மாணவிகளை அடையாளம் காண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதால மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த பகுதி மக்களை இது மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அதே போல பேத்தி உடல் தகனம், மகனின் உடலுக்காக காத்திருக்கும் தந்தை அப்படின்னு மனதை உழுக்கும் சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. ஒரே குடும்பத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வயநாடு மாவட்டத்தில் நடந்த நிலச்சரிவு சம்பவத்தால ஏகப்பட்ட மக்கள் மண்சரிவுல இறந்தாங்க. இதுல முக்கியமா தமிழர்களாகிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் இந்த நிலச்சரிவுல இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தமிழர்களும் இந்த சம்பவத்துல இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மகள் வீட்டுக்கு சென்றதால் தப்பிச்சோம் அப்படின்னு இவர் சொல்றாரு.
சொல்றாரு. மேம்பாடி மாகாணத்துல தனது பேத்தி ஆண்டியன் உடலை தகனம் செஞ்சுட்டு அடுத்து தனது 15 நிமிஷத்துல தனது மகனோட உடலை தகனம் செய்யறதுக்காக காத்து கொண்டிருக்காரு கருப்பையான்றவரு. கருப்பையாவும் ஜோதியும் அன்றைய தினம் மேம்பாடியில் உள்ள தனது மகள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. அப்படி சென்றதால இருவரும் உயிர் பிழைச்சிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருந்த 11 பேர்ல இவங்களை தவிர 9 பேரும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. கருப்பையா கூறும்போது என் குடும்பத்துல மகன், பேத்தி, மருமகள், உறவினர்கள் என 10 முதல் 12 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. வீடு இருக்கிற இடமே தெரியல. சம்பவம் நடக்கும்போது என்னுடைய மகள் வீட்டுக்கு போனதால் தான் நாங்க இருவரும் தப்பிச்சோம். அது மட்டும் இல்லாம என்னுடைய இன்னொரு மகன் வேறொரு வீட்டுல இருந்தாரு. அந்த வீடு அடிச்சு சென்று விட்டது அப்படின்னு சொல்றாரு. கருப்பையா ஜோதி கூறுகையில மகனே இருந்துட்டோம், பேரப்பிள்ளையே இருந்துட்டோம், மருமகளே இருந்துட்டேன், எல்லாருமே இருந்துட்டேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கதறாங்க. அதே நேரத்தில் உயிரிழந்த தமிழர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேயிலை தோட்ட தொழிலாளர்களா கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க. வயநாட்டுக்கு சென்ற பல பேர் சூரல்மலை, முண்டக்கை உள்ளிட்ட இடங்கள்ல வசிக்கிறாங்க, வாழ்ந்து வராங்க. அவங்கள பல பேர் இந்த மண்ணில் புதைஞ்சு மரணம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து காணாம போயிருக்காங்க. அவர்களின் பெயர் பட்டியல், அவங்க எங்க புதைக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு சார்பாக சிறப்பு அதிகாரி அனுப்பப்பட்ட சமீன் என்பவர் கவனிச்சுக்கிறாரு. தமிழக அரசின் சிறப்பு அதிகாரியான சமீரன் ஐஏஎஸ் கூறுகையில மேம்பாடிக்கு மேல் பகுதியில் உள்ள மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய லிஸ்டையும் மாவட்ட நிர்வாகத்தோட சேர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இறந்தவர்கள் உறவினர்கள் வந்தா அவங்க எடுத்து சொல்லக்கூடிய வாகன செலவையும் அவங்களுக்கு உண்டான இறுதி சடங்குகளை செய்வதற்கான செலவுகளையும் வசதிகளையும் மேற்கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க முகாமில் இருக்கிற மக்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வரதுக்காகவும் ஏற்பாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு. முக்கியம் பாத்தீங்கன்னா வயநாடு அருகே நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 4 பேரும் இந்த விபத்துல காணாம போனதா சொல்லப்படுது. முழுமையான மீட்பு பணியும் அவங்க இருக்கிற விவரங்களும் தெரிஞ்ச பிறகுதான் எல்லாத்தையும் கணக்கெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா வயநாட்டுல அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுவது ஏன் அப்படின்னு கேட்டா முக்கியமா சாயிங் பைப் அதிர்வகிக்கும் தகவல் இதுதான். வயநாட்டுல மாபெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏகப்பட்ட பேர் மண்ணில் புதைஞ்சாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா அதுல 1000 பேருக்கு மேல காணாம போயிருக்காங்க. இதுவரை 300 பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. 250 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சு அவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. அங்க நடந்த இந்த நிலச்சரிவு கொடூரம் வெறும் தொடக்கம் தான். அங்க மீண்டும் மழை பெஞ்சா இதை விட பயங்கரமான சம்பவம் நடக்கும் அப்படின்னு வயநாட்டு மீட்பு பணியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இப்படி என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம். மேம்பாடி, முண்டக்காய் டவுன், சூரல்மலை ஆகிய பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு 1000 பேருக்கு மேல காணாம போனாங்க. இதுல 300 பேர் பலியாயிருக்காங்க. இது தொடர்பாக நம்மிடம் பேசிய வயநாட்டை சேர்ந்த மீட்பு பணியில ஈடுபட்டு வரும் சிஜு ஆல்டரிங் என்பவர் தான் இந்த சால்டரிங் பைப், இந்த சாயில் பைப்பிங் மோசமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது என்ன சாயிலிங் பைப், மழை விட்டுருச்சு, ஆனா 2-3 நாள் கழிச்சு திரும்பவும் மழை வந்தா மிகப்பெரிய ஒரு விளைவு சந்திக்கிற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மீண்டும் நிலச்சரிவு ஏற்படலாம், மண் வலிமையா இல்ல அப்படின்னு சொல்றாரு. சாயில் பைப்பிங் காரணமா மண் முழுமையா தனது வலிமையை இழந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் நீர் சேர்ந்தா மீண்டும் சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய நிலச்சரிவு சந்திக்கிற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, இந்த பகுதியில் கற்களை குவிச்சு அதன் மீது தற்போது வீடு கட்டினா கூட உள்ளே தண்ணீர் பூந்து சரியவே அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றாரு. முக்கியம் வயநாட்டுல அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுது ஏன்? வயநாடு மட்டும் கேரளாவில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட சாயில் பைப்பிங் என்ற பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதாவது மணல் குழாய். இப்போது மண்ணுக்கு கீழே பைப் ஒன்று வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த பைப்பை சுத்தி இருக்கும் மண் பொதுவாகவே வலிமை இழந்திருக்கும். அதுவே இயற்கையாகவே மண்ணுக்கடியில குழாய் போன்ற ஒரு அமைப்பை தானாவே உருவாக்கிக்கும். தண்ணீர் மூலம் உருவாகுது என்று வைத்துக் கொள்வோம். வலிமை இல்லாத மண் காரணமா குழாய் போன்ற அமைப்பு மண்ணு கீழே உருவாக்கப்பட்டு அதன் கீழே தண்ணீர் செல்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த தண்ணீர் தான் அந்த மண்ணை மேலும் வலுவிழக்க செய்யும். இதுதான் கேரளாவில் நடக்குது. இங்க இருக்கும் மண்ணு வலிமையின்றி இருக்கு. முக்கிய காரணம்னா சாயிங் பைப் தான். தானாகவே அங்க மண்ணுள்ள தண்ணீர் மூலம் சாயில் பைப்பு உருவாகுது. சாயில் பைப்பிங் ஏற்படுத்தப்படுகிறது. இது பின்னர் இந்த மண் சரிய காரணமா அமையுது அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அதிர்ச்சி தரும் தகவல் இதுதான். இது தொடர்பாக வயநாடு சுல்தான் பத்தேரி பகுதியில் வசிக்கும் மக்கள் சிலரிடம் கேட்டோம். அவர்கள் நம்மிடம் பேசும்போது பயங்கரமான அதிர்ச்சி தகவல் வெளியிடுறாங்க. சுல்தான் பத்தேரி ஹெல்பேட் பக்கத்துல தான் அருகில் தான் கேம்ப் வச்சிருக்காங்க. மற்றபடி மண் சரிவு ஏற்பட்டதெல்லாம் மேம்பாடி, முண்டக்காய் டவுன் மற்றும் சூரல்மலை வட்டாரத்தில் தான் இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா கடந்த 2-3 நாட்களாவே நல்ல மழை பெஞ்சிருந்தது. அப்பவே சின்னதா மண் சரிவு ஏற்பட்டதா சொல்றாங்க. ஆனா தற்போது மிகப்பெரிய அளவுல மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1000 பேருக்கு மேல காணல. நாங்க நேரடியா மீட் பணியில ஈடுபட்டிருக்கோம். ஒவ்வொரு பஞ்சாயத்துல இருந்தும் 100 பேர் நாங்க தேர்தல் வேட்டையில ஈடுபடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முக்கியமா அங்க இருந்த பல வீடுகளை காணோம். மண்ணுக்குள்ள அப்படியே மூழ்கிடுச்சு. இருந்த இடமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மீட்க ரொம்ப நாள் ஆகும், அதாவது அடுத்த 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. உள்ள போன எல்லாரையும் கொண்டு வர இவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதிகாலை 1 மணிக்கு ஒரு டைம், 4 மணிக்கு ஒரு டைம் அப்படின்னு 2 டைம்னு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. முதல் சரிவுல சிக்கினவங்களை மீட்க போனவங்களும் சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சரிவு ஏற்பட்டது. ஆனா அதை விட இது மோசமான சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முக்கியமா 2 டைம் சரிஞ்ச இடத்துல மறுபடியும் வீடு எல்லாம் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மண்ணு நிக்காது அப்படின்னும், ஆனா இங்க மறுபடியும் சரி செஞ்சு கல்ல குட்டி அதே இடத்துல வீடு கட்டிருக்காங்க. அதுதான் மறுபடியும் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. மீட் பணியில பல 1000 பேர் இருந்தாலும் மழை நிக்கணும், சேரு இடம் கொடுக்கணும், அப்பதான் உடம்ப வெளியே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, என்னதான் நடந்தது? முக்கியமா இந்த கனமழை காரணமா வயநாட்டுல ஏற்பட்ட நிலச்சரிவு மிகப்பெரியது. அதாவது அதிகாலை 1 மணிக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 3 மணிக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. முதல் நிலச்சரிவிலேயே மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்ட போது அவங்களை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் ஓடி இருக்காங்க. ஆனா அவங்களும் சேர்ந்து 2வது நிலச்சரிவுல மாட்டிருக்காங்க. இப்படிதான் மொத்தமா உள்ள அனைவருமே சிக்கினது. கிட்டத்தட்ட அந்த இடங்கள்ல 400 குடும்பங்கள் சிக்கியிருக்காங்க. மேம்பாடி, முண்டக்காய் டவுன், சூரல்மலை அப்படின்னு இந்த 3 இடங்கள்ல மிகப்பெரிய
மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு மொத்த மக்களையும் மண்ணு மூடி இருக்கு. இதெல்லாம் தாண்டி போய் எச்சரிச்சோம், கேரள அரசு என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்னு அமித்ஷா திடீர்னு கோவப்பட்டிருக்காரு. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவால 300 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1000 பேத்துக்கு மேல காண போயிருக்காங்க. இதுல 250 பேத்துக்கு மேல படுகை அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது அதுல கேரள அரசுக்கு ஜூலை 23 முன்னெச்சரிக்கை அறிக்கை நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை பத்தி மேலும் தெரிவிக்கும் போது உயிரிழந்த குடும்பத்துக்கு அமித்ஷா இரங்கல் தெரிவித்தாரு. இரங்கல் தெரிவித்து முடிச்ச பிறகு இந்த விவகாரத்தில் நிச்சயம் அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்றும் கூறினாரு. மாநிலங்களவையில மேலும் பேசிய அவரு கடந்த 2014 முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னெச்சரிக்கை அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு சுமார் 2000 கோடி அளவுக்கு செலவிட்டுள்ளது. ஆனா அதே சமயம் அவர் சொல்றது மீண்டும் மீண்டும் எச்சரித்தோம் அப்படின்னு சொல்றாரு. கடந்த ஜூலை 23 கேரள அரசுக்கு மத்திய அரசு முன்னெச்சரிக்கை விடுத்தது அப்படின்னு சொல்றாரு. முன்னெச்சரிக்கை வழங்கியது அப்படின்னும் சம்பவம் நடக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே முதல் முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டது அப்படின்னும் ஜூலை 24, 25 தேதிகளில் மீண்டும் மீண்டும் நாங்க எச்சரிக்கை விடுத்தோம் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஜூலை 26 மீண்டும் எச்சரிக்கை விடுத்தோம். அதுல 20 சென்டிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்க எச்சரிச்சோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. எச்சரிக்கை விடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் தொடர்ந்து அவரு இந்த முன்னெச்சரிக்கை அமைப்பை பயன்படுத்தி நிலச்சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை கருதி ஜூலை 23 எனது உத்தரவின் பேர்ல 9 தேசிய மீட்பு குழுவினர் கேரளாவுக்கு விரைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவர் பேசும்போது கேரளா என்ன செஞ்சது, மக்கள் அந்த இடத்துல இருந்து வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார்களா, சென்றுதான் அவர்கள் எப்படி உயிர்ந்திருப்பாங்க என அடுக்கடுக்கா அவர் கேரள அரசை எதிர்த்து கேள்வி எழுப்பினாரு. மேலும் அவர் பேசும்போது இருப்பினும் இந்த நேரத்தில் யார் மீதும் பயப்படக்கூடாது அப்படின்னும் அவர் பேசியிருக்காரு. இதே நேரம் பினராயன் சொன்னது கேரளாவின் வயநாட்டில் உள்ள முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை, நூல்புழம் ஆகிய கிராமங்களை சுற்றி 4 மணி நேர இடைவெளியில மொத்தம் 3 முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னும் அதிக கனமழை பெய்த காரணத்தால அங்கிருந்த சாலியார் ஆற்றிலும் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதனால நிலச்சரிவிலும் ஆற்று வெள்ளத்திலும் பலரும் அடித்து செல்லப்பட்டாங்க அப்படின்னும் கட்டடங்கள், சாலைகள், மரங்கள், வாகனங்கள் என மொத்தம் அடித்து செல்லப்பட்டு கடுமையான சேதத்தை சந்திச்சுது அப்படின்னு சொல்றாரு. அதே போல வயநாட்டுல எங்கே பதறும் ஒரு வீடியோ, வயநாடு வீடியோ, இது மாதிரி இன்னும் எத்தனை நடந்திருக்கும் அப்படின்னு என்ற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு வருது. வயநாட்டுல தொடர்ந்து 3ஆம் நாளா மீட் பணிகள் நடந்து வரும் வேளையில அது தொடர்பான வீடியோ ஒன்று இணையத்துல வைரல் ஆகி வருது. 2 நாட்களுக்கு பின்னரும் மண்ணுக்கு உள்ளே இருந்தும் உயிரோடு மீட்கப்படும் மக்களுடைய காட்சி மனதை உலுக்கி இருக்கு. இந்த வீடியோ பார்ப்பவர்களும் அப்படிதான். நேற்று வெளியான இந்த வீடியோ உலகத்தையே உலுக்கி இருக்கு. அங்க நாய் ஒண்ணு 2 நாட்களுக்கு பிறகு உயிரோடு மீட்கப்பட்டிருக்கு. மண்ணுக்குள் புயந்திருக்கும் இந்த நாய்க்குட்டி போராடிபடியே குறைத்து கொண்டே இருக்குது. பெருங்குரல் எடுத்து குறைக்க அந்த நாய் வீடியோ மனதை உலுக்கி ரணமாக்கி இருக்கு. முகம் முழுக்க சேறு இருக்க, உடல் மண்ணுக்குள் புயஞ்சிருக்க இந்த நாய் கதறும் வீடியோ பார்க்கவே அதிர்ச்சி அளிப்பதா இருக்கு. வயநாட்டுல அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுது ஏன்? இது எல்லாமே சாயிலிங் பைப்பிங் முறை தான். இந்த சாயிலிங் பைப்பிங் முறை வந்தாவே, அதாவது நம்ம மண்ணுக்கு அடியில ஒரு பைப் நுழைத்தி அதன் மூலமா தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பைப்ல இருந்து வெளியேற தண்ணி அந்த மண்ணை இலகும். அப்படிதான் பெரிய பெரிய மலைகள் எல்லாமே அந்த மண்ணுல சாயிலிங் பைப்பிங் முறை தானாவே உருவாகும். அதாவது ஒவ்வொரு அந்த மண்ணுக்கு அடியில தானாவே ஹோல் மாதிரி ஒரு சின்ன ஓட்ட பைப்பிங் உருவாக்கப்பட்டு அங்கிருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். இப்படி அதிகமா தண்ணி அதிகமாக மண்ணோட தன்மையும் தன்னுடைய தன்மையை இழந்து இந்த நேரத்தில் தான் அது நிலச்சரிவுக்கு காரணமா மாறுது.